ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் சென்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்துட்ருக்கா. ரொம்ப குடிச்சிட்டான். அதனால இவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். அது நம்ம ஹீரோயின் தான். கால் பண்ணி நான் ரொம்ப குடிச்சிட்டேன்னு பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் பேர் ஜியாங்கு. 6 years லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவனா ஒரு பக்கம் வருவா, என்னை கூட்டிகிட்டு போவா அப்படின்ற மாதிரி திமிரில் உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட்டம் போட்டுட்டு நம்ம ஹீரோனும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த இடம் தானே, கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே உள்ளே போனால் கண்டிப்பாக அவன் இருப்பான், இங்கே போகலாம் சென்னை கூட்டிகிட்டு வரதுக்குன்னு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது லைட்டாக டோர் திறக்கிறாங்க. உள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏய் நீ உண்மையாகவே 6 வருஷமா ஜியாங் கூட லவ் பண்ணி உண்மையான லவ்னால தான் அவளை மேரேஜ் பண்ணியான்னு கேட்க ஹீரோனுக்கு இதெல்லாம் காதில் கேட்குது. அப்போ அந்த சென்னை என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலி இவளை ஒன்றும் நான் ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணல, இவ கூட நான் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் காரணமே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கா இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருப்பா. கண்டிப்பாக சென்னெல்லாம் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதுதான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவான் தான் நினச்சிருப்பா. ஆனால் இப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது இவன் திடீர்னு இவ கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவள் பேர் ஷீ. ஆனால் அவள் கூட என்னால் காண்டாக்டில் இருக்க முடியல, ஏன்னா அவள் கொஞ்சம் ரிச்சான பொண்ணா, ஏதோ அப்ராட் வர போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த ஜியாங்கனை யூஸ் பண்ணிக்கிட்டேன், இவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ கூட காண்டாக்டில் இருக்கலாம், நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜியாங் கூட பேசிக்கிட்டு அந்த ஷீன்ற பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு, இவ கூட குப்பை கொட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சு. இவன் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கான். நான் உண்மையாவே ஸ்டார்டிங்ல ஜியாங்க லவ் பண்ணவே இல்லை, நான் உண்மையா லவ் பண்ணது அந்த ஷீன்ற பொண்ணு தான், ஜியாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லும் போது நம்ம ஹீரோனா 6 வருஷமா நீ என்ன லவ் பண்ணுறேன்னு நினச்சி தானே உன்னை கேர் எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 6 வருஷமா நான் உன்னை ட்ரூவா லவ் பண்ணேனே, என்னோட லவ்வுக்கு நீ இது கொடுத்த எனக்கு தண்டனையா, எனக்கே துரோகம் பண்ணிட்டேன், என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா வெளியவே. அப்போ இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சென் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சரி நீ இன்னுமே அந்த ஷீ கூட காண்டாக்டில் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த சென் சொல்கிறான், ஆமாம் நான் இன்னுமே காண்டாக்டில் இருக்கேன், அவள் எப்போ அப்ராட் போனாலோ அதுக்கப்புறம் நான் அந்த ஜியாங்க லவ் பண்ணி கரெக்ட் பண்ணல, அவன் மூலிமா அந்த ஷீ கூட நான் பேச ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நான் காண்டாக்டில் தான் இருக்கேன், இன்னி கூட அவனை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே அவ்வளோதான் நம்மளை ஏமாத்திட்டான், அப்புறம் எதுக்கு இன்னுமே நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இங்கே இருக்க முடியல நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறா. ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. இப்படி இவ போயிட்டே இருக்கும்போது அப்போ உள்ள அவனை காட்டுறாங்க, ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த ஷீயை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு ஹீரோயின் பின்னாடி இருந்து எப்போ வந்த உடனே கால் எதுவும் பண்ண மாட்டியான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே என்னை கூப்பிட்ட அதனால நான் உடனே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறது கேட்டோன்னே என்னதான் அழுதுட்டு இருந்தாலும் அவன் ஹர்ட் ஆகக்கூடாது, நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஆக்சுவலி ஷீ தான் வந்திருக்கா. ஷீயை பார்த்துட்டு தான் இவன் எப்போ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு அந்த ஷியோ இழிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு அப்போ நம்மள இல்லை போலன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த ஷீ ஒரு மாதிரி ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கா. இப்போ இவ ஹீரோயின் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வந்திருக்கா. இவ இப்போ தான் வந்திருக்கா, ஆனால் இவன் 6 வருஷமாக கூடவே இருந்து ஸ்பாயில் மட்டும் தான் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே இதுக்கு மேலே நான் இவனுக்கு தேவைப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்போ ஸ்கூலில் லாஸ்ட் இயர் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஷீ அப்ராட் போகிற டைம். அப்போ இந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நான் அப்ராட் போகிறேன், படிக்கிறதுக்கு போகிறேன், பேரண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா. ஊரை விட்டு போகிற நேரத்தில் இவ தனியாக இருப்பாளா, பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த ஷீ மட்டும்தான். இப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டே துரோகம் பண்ணுவான்னு இவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா ஃப்யூச்சரில். அந்த டைமில் இவ தனியாக இருக்கும்போது இவ ஒன் சைடாக லவ் பண்ண வந்தா சென்னு. இவன் 3 பேரும் ஒரே கிளாஸ்மேட் தான். அந்த டைமில் சென் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அந்த டைமில் சொல்லியிருப்பான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவன் யோசிச்சிருக்க மாட்டா, ஏன்னா திடீர்னு இவன் பேசுகிறான்கிட்ட அதுவும் லவ் பண்ணுறேன்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டா. அதனால தான் இப்போ இப்படி ஏமாந்து நிற்கிறா. இப்போ தான் ஹீரோனுக்கு புரியுது ஷீயை கரெக்ட் பண்ணதான் என்னை இப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் பார்க்கும்போது லாஸ்ட் மினிட்ல இவன் உடனே அந்த ஷீயை பிடிச்சி கிஸ் பண்ண போகிறான், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் 6 வருஷமா லவ் பண்ணி கூட வந்திருப்பாள், இது எப்படி அவள் கண்ணால் பார்க்க முடியும்? அதனால ஒன்று அழுதுகிட்டே இல்லை சென் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாளா, இப்படி சென்னின்ற மாதிரி பேர் மட்டும் சொல்லி கூப்பிடுறது அந்த செயின் பார்த்துடுறான். பார்த்தோன்னே ஹீரோயின் திரும்பி பார்க்க அட நீங்கள் என்ன பண்ணுற ஜியாங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் தான் கால் பண்ணி கூப்பிட்டதே. இந்த ஷீ பொண்ணு வேற ஜியாங் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுகிறா. நம்ம ஹீரோன்னா நீ யாரை பார்க்க வந்தேன்னு எனக்கும் தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஷீயும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நாளைக்கு உன் வீட்டுக்கு வரவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோனும் அப்படின்ற மாதிரி மட்டும் தலையாட்டுற மாதிரி இருக்க. அப்போ உடனே இந்த செயின் ஒன்னே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தனியாக வந்துட்டு இருக்க, வரும்போது சரி கோட் போட்டுட்டு வர மாட்டியா, உனக்கு குளிராது அப்படின்ற மாதிரி ஏதோ கேரிங்காக பேசுகிற மாதிரி நடிக்கிறான். நம்ம ஹீரோனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்த செயின் ஷீயை பார்த்து நீ தனியாக போகாத, ரொம்ப இருட்டாக வேற ஆயிடுச்சா, நான்
வரை குடிச்சிருக்கேன், ஜியாங்கே என்னை பிக்கப் பண்ண தான் வந்திருக்கா, உன்னையும் அப்படி ட்ராப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கூடவே வந்து இந்த ஷீ இருக்கல்ல அவளையே வந்து நம்ம ஹீரோனோட கார்லேயே ஏற்றிடுறாங்க. நம்ம ஹீரோன் தான் ட்ரைவ் பண்ணுறா. இவன் ஹஸ்பண்டாக என்ன பண்ணும், ஹீரோன் பக்கத்தில் முன்னாடி தானே வந்து உட்காந்துருக்கணும். ஆனால் இவன் போயிட்டு பின்னாடி ஷீ பக்கத்தில் உட்காரும்போது நம்ம ஹீரோன் பார்க்குறாங்க. என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அப்போ அந்த ஷீ பதில் சொல்கிறா, இல்லை என்னையும் எதுவும் சொல்லாத, நானும் குடிச்சிருக்கேன், அதான் நான் பின்னாடி உட்காந்துட்டேன், இவரும் அதனால தான் பின்னாடி வந்து உட்காந்துருக்காரு போலன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான குடிச்சிருக்கேன்ற ரீசனை சொல்லி 2 பேரும் பின்னாடி உட்காடுறாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்கார மாட்டாங்களாம். அதனால இந்த சென்னுமே ஜியாங் நீ வண்டி எடு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோனும் இதுக்கு மேலே இதுங்கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுத கண்ணோடையே நம்ம ஹீரோயின் வண்டி எடுக்கும் போது மிரரில் பார்க்குறா. 2மே உட்காந்துட்டு வருதுங்களா, ஒழுங்காக உட்காந்துட்டு வரணும். அதை விட்டுட்டு 2மே கையை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு இருக்குங்க, கை மேலே கையின்ட்டு. ஹீரோயின் அதையுமே நோட் பண்ணுறா. அவளால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவங்க முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்க கை தான் வைக்கிறாங்கன்னு பார்த்தா ஏதோ சீக்ரெட் பேசிக்கிறேன்ற பேரில் காதுகிட்ட போயிட்டு பேசுகிறேன்ற பேரில் உரசிக்கிட்டு மாற்றி மாற்றி இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்புறமா வேகமாக போயிட்டு இந்த ஷீயோட ஹோட்டல் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போகிறேன் நம்ம ஹீரோன். அவளை ட்ராப் பண்ணிடுறா. ஆனால் அந்த சென் வந்து வேகமாக வெளியே வந்து நான் உனக்கு கார் டோரை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு ஷீக்கு ஓப்பன் பண்ணி விட்டு இந்த ஷீயை பார்த்து கம்பெனி அதாவது பிஸ்னஸை பற்றி நம்ம சீக்கிரம் அந்த டீலிங் பற்றி பேசலாம், நம்ம தான் இனிமேல் பார்ட்னர்ஸாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நீ போ நான் உன்னை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த ஷீயும் அங்கேருந்து கிளம்பிடுறா. சரி நான் போயிட்டு வரேன்ட்டு ஹீரோயின் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. ஹீரோயின் உள்ள செம்ம கோவமாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த சென் வந்து அந்த ஷீ போனதுக்கப்புறமா ஹீரோயின் பக்கத்தில் வந்து முன்னாடி உட்காந்துட்டு இப்போ ஓகேவா நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீ தனியாக போ தேவையில்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன்னா நான் என்ன இப்போ ஒன்று கூப்பிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. இவன் உடனே கோவப்படாத, அப்போ ஷீ தனியாக இருந்தால இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கா, நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக ஆக போகிறோம், அதனால தான் அப்படி க்ளோஸாக பேசினேன், நீ தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ண போகும்போது இல்லை வேண்டாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் நம்ம ஹீரோயின். அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா இவன்ட்டு இனிமேல் வந்து இருக்கவே நமக்கு ஹீரோனுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஹீரோனை வீட்டுக்கு போயிடுறாள். இவனையும் கூட தான் கூட்டிகிட்டு போகிறா. ஏன்னா அவனை கேர் பண்ணி பார்த்துக்கணும்ல. உடனே நான் குளிக்கிறேன் எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோனா இதுக்கு மேலே எனக்கு என்ன வாழ்க்கையில் இருக்குது, என்ன உண்மையாக லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். 6 வருஷமாக அவன் எனக்கு உண்மையாக இருக்கான்னு நினச்சேன். அதனால தான் நான் வீட்டிலே இருந்தேன், என்னோட கரியர் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது இதுக்கு மேலே நான் என் கரியரை விட்டுறதா இல்லைன்ற மாதிரி மிஸ்டர் லீன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுறா. அவள் இன்னும் அந்த லீயை பார்த்தது கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் டீலிங்காக நிறைய கால் நம்ம ஹீரோனுக்கு வந்திருக்கு. அந்த லீக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ரிசர்ச் டீமில் நான் சேர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன், நீங்கள் எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க ரூல்ஸ் போட்டுறாங்க. சந்தோஷம் தான், உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 20 மில்லியன் சேலரி நாங்கள் தரோம். அது மட்டும் இல்லை இந்த ரிசர்ச் டீம் அதாவது இந்த ப்ராசஸ் இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் தான், இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஈஸ்ட் சைடில் அதுக்காகவே தனியாக ஒரு கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்கே நீங்கள் வரும்போது அங்கே தங்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அதனால் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது சொல்லும் போது இரு அப்போ தான் சொல்கிறாங்க எனக்கு லவ்வர்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, அதனால் உங்கள் கம்பெனிக்கு நான் உண்மையாக உழைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த மிஸ்டர் லீன்றவரும் அப்போ சரி நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே டிக்கெட் அனுப்புகிறோம், எப்போ வரணுன்றது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோன்னு சொல்லும் போது ஹீரோனும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு சென்னுக்கு எதுவும் கேட்டிருக்கும் போல் வந்துட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன்னா இவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் அப்போ சொல்கிறாங்க இல்லை 3 வருஷமாக ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமா, அந்த எக்ஸாமை நான் எழுதுறதுக்காக தான் நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், அந்த எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறா. இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. இதை கேட்டால் உடனே நீ வந்து அந்த எக்ஸாமை 3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுற, எதுக்கு அதெல்லாம் எழுதிட்டு ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு தான் நான் இருக்கேன்ல என்னை கேர் பண்ணிக்கிட்டு வீட்டில் எனக்கு வேலைக்காரியாக இரு, அதுவே போதும், இதில் எதுக்கு நீ வேலை போடணும்னு நினைக்கிற வெளியே போயிட்டுன்னு சொல்ல ஹீரோயினுக்கா அதெல்லாம் இல்லை நான் எழுதணும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனுக்கு வந்து இந்த ஷீ கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ணவா இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு நான் போகணும், அந்த பார்ட்டிக்கு வந்து எனக்கு ஒரு கிராண்டான நெக்லஸ் வேணும், எல்லாத்தையும் அப்ராட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், உங்கள்கிட்ட எதனா இருக்கான்ற மாதிரி கேட்க சென் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க இவங்க பேசுகிறத. நம்ம ஹீரோயின் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியுது, ஏன்னா ஷீன் பேர் சொல்லி பேசுகிறாள்ல. என்ன சொல்லிடுறான்னா நம்ம ஹீரோயினும் இல்லை என்கிட்ட அப்படி ஏதோ இப்போதைக்கு இல்லை, கிராண்டாலாம் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போ இந்த சென் இதெல்லாம் பக்கத்தில் கேட்டுட்டு தானே இருந்திருப்பான். இவனுக்கு உடனே என்னென்னா ஷீக்கு நம்ம வாங்கி தரலாம் அப்படின்னு யோசனை வந்திருக்கும் போல். இவன் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்தேனேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயினுக்கு வந்து இவன் மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இவன் வந்து ஆல்ரெடி ஷீ பின்னாடி சுற்றிட்டே இருக்கானே ஷீ வந்ததுலேருந்து, அதனால ஹீரோயின் வந்து சோகமாக இருக்கா. அந்த டைமில் ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டார் பாட்டில் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாளா, அது உள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்டார் அந்த ஷீட் மாதிரி இருக்குது, நிறைய பேப்பரில் எழுதி அந்த ஸ்டார் மாதிரி போட்டிருப்பா போல். இதுக்கு பின்னாடி என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் இந்த ஸ்டார் பாட்டிலை நம்ம ஹீரோயின் வந்து அந்த சென் கிட்ட காமிச்சு இது உள்ள வந்து நான் ஒன்றா எழுதி போடுவேன், அதுவும் எப்போனா நீ எப்போ என்னை கஷ்டப்படுத்துறியோ அது எனக்கு எப்போ ஹர்ட் ஆகுதோ அப்போ மட்டும் நான்
நான் இதை எழுதி போடுவேன். மொத்தத்தில் நான் எப்போ தர 100 ஸ்டார் போடுறேனோ, அதாவது இந்த ஸ்டார் பாட்டில் அப்போ ஃபில் ஆகிடும், அப்போ நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் அவள் என்ன நினச்சதை சொல்லியிருப்பாள், கண்டிப்பாக நம்மளை சென்லாம் ஹர்ட் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப லவ் பண்ணுறான்னு நினச்சி சொல்லியிருப்பான். அவனுமே அந்த டைமில் வந்து ஹீரோனை பார்த்து நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னா சொல்லியிருப்பானா. ஆனால் அப்போ ஹீரோயின் வந்து அந்த பாட்டில் ஃபுல்லாகவே நிறச்சி வச்சிருக்கா. அந்த அளவுக்கு அப்பா அவன் நம்ம ஹீரோனை எத்தனை கஷ்டப்படுத்திருப்பான் இந்த 6 வருஷத்தில். நம்ம ஹீரோயின் அந்த ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்குறா, இன்னுமே அந்த சென் வீட்டுக்கு வரல. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு போஸ்ட் பார்க்குறாங்க, நம்ம எப்படி இன்ஸ்டால பார்க்குறோம் அந்த மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆப்பில் ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு கிராண்டான நெக்லஸ் என்னோட கிளாஸ்மேட் வாங்கி தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீ போட்டிருக்கா. அதுவும் மென்ஷன் பண்ணி போட்டது இந்த சென்னை. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே எனக்கு கூட இவன் இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, இந்த ஷீ வந்தோடனே இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பாக தான் இருப்போம், நானே இவனை விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா, என்கேஜ்மெண்ட் வந்து ஹீரோயின் கையில் வந்து ரிங் போட்டிருப்பான் அந்த சென்னு. அந்த ரிங்கை கழட்டி இது எனக்கு தேவையே இல்லை, இனிமேல் அவன் எனக்கு தேவையில்லை, இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அதை குப்பை தொட்டியில் நம்ம ஹீரோயின் போட்டுடுறா. ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாள். ஹீரோயின் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் ஈஸ்ட் சைடு அந்த கம்பெனிக்கு ஜாபுக்கு போனாலும் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாமில், அதனால் அதை எழுதிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது நம்ம ஹீரோயினும் ஃபாஸ்ட்டாக போங்க ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் இதோ போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டும் போது அப்போ அந்த சென்னை ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன் ஃப்ரெண்டு ஷீ இருக்கால, அதாவது அவள் ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிட்டாலாமா, என் ஃபைல் நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தினா எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் டீலிங்கில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவள் ரொம்ப அழுறா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா, வீட்டில் வேற நான் விட்டுட்டு வந்துட்டேன், அது ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்குக்கு தேவை, ரொம்ப அர்ஜென்ட்டு, கொஞ்சம் கொண்டு வான்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவங்களோட எக்ஸாம் பற்றி சொல்கிறா. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அதே எக்ஸாம் நான் தான் உனக்காக இருக்கல, நீ என்னை கேர் பண்ணி பார்த்துக்கோ, எனக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு வீட்டில் என்ன நல்லா பார்த்துக்கோ, அது போதும், சும்மா வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்காது, அதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஃபைலை கொண்டு வா, எனக்கு அது ரொம்ப தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் சொல்கிறது அவன் கேட்க கூட இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைக்கிறாங்க, இதுவே நான் உனக்கு உதவி பண்ணுறது கடைசியாக இருக்கட்டும், இனிமேல் இந்த எக்ஸாம் கூட எனக்கு வேணாம், நீயுமே வேணாம், நீ கேட்குறத கொடுத்துட்டு நான் இங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. உடனே வந்து அவன் கேட்குறத கொண்டு வரதுக்கு வீட்டுக்கு திரும்ப சொல்லிடுறாளா டிரைவரை. அந்த செயின் ஒரு பக்கம் இந்த ஷீயை பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான், அழாத, நான் வந்து ஜியோங்க அந்த ஃபைல் கொண்டு வர சொல்லியிருக்கேன், அதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீயை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த ஷீ ஓவராக நடிக்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அந்த ஃபைலோடது தான் வரா. ஏன்னா அவன் கேட்டிருப்பான்ல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருப்பான், நீ வந்துதாகணும் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதை கொடுக்கும்போது அவன் பாட்டுக்கு எக்ஸாமில் அப்புறம் எழுதிக்கலாம் சரியா, வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு ஹீரோனுக்கு தேங்க்யூ கூட சொல்லலை, உனக்கு நைட்டு நல்ல டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக அந்த ஷீ கிட்ட கொடுத்து அந்த ஷீ இவனை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் முன்னாடி ஹீரோனை கண்டுக்காம ஹீரோனுக்கு இதை பார்க்கும்போது இவ்வளோ கோவம் வருது. அதே மாதிரி அவ்வளோ ஹர்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு ரிலேஷன் தானே, இவன் வந்து ஹஸ்பண்டு, இவன் வந்து துரோகி பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்படி இவங்க பண்ணிகிட்ருக்க. இவன் வேறு மழை வருதுன்னு சொல்லிட்டு ஷீயை பார்த்து மழை வருது வா வா உள்ளே போகலாம், நமக்கு டீலிங்லாம் உள்ளே போய் பேசணும்ல, இங்கே நிற்க வேணாம், மழையில் நீ நனைஞ்சினா உனக்கு கோல்டு வந்துடும் சொல்லிட்டு இவ்வளோ கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோன் அப்படியே அம்போன்னு விட்டுட்டுறான். நம்ம ஹீரோன் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கா. இந்த டைமில் கூட நீ இதை தான் பார்க்குறீல்ல, என்னை கண்டு கூடல, 6 வருஷம் உன்னை நான் எப்படி பார்த்தேன்டா, ஆனால் உனக்கு இப்போ அந்த ஷீ பெருசாக தெரியல அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போனவ தான் எக்ஸாமும் வேணாம் இவனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு டிக்கெட் வந்திருக்கு, ஆல்ரெடி ஃப்ளைட் டிக்கெட் வந்துருச்சு மிஸ்டர் லீ கிட்டேருந்து. ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே இங்கேருந்து கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பா போல். செம்ம மாதம் ரெடி ஆகிட்டு நான் என்னோட கரியரை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து வேகமாக அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் வீட்டிலே இல்லை, நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. வீட்டில் இருக்க மெய்ட் கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிடுறா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு செயின் வீட்டுக்கு வரேன் நான் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உன் எக்ஸாமுக்கு வர இன்னைக்கு லேட் ஆகிடுச்சுல, நீ எழுதிருக்க முடியாது, சரி விடு மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், உனக்கு இன்னைக்கு டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போனால் நம்ம ஹீரோயின் காணும். சரி ஜியோங்க கால் தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இவன் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் வந்து எடுக்கவே மாட்டாங்க, ஆல்ரெடி பிளாக்ல போட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்போ டேபிளில் வந்து ஒரு ஷீட் எழுதியிருக்கா. அந்த ஷீட் என்னன்னு பார்த்தா நம்ம 2 எழுதிட்டு போயிருக்கா. என்னன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா, உன்னை லவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து அவனுமே என்ன நினைக்கிறான்னா, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இப்படிலாம் எழுத வச்சுட்டு போயிருக்கா, கண்டிப்பாக எங்கே போனாலும் அவளால் ரொம்ப நாளாக என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, விளையாட்டுக்கு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அவன் மெச்சூரே ஆகலை, கண்டிப்பாக வந்துருவான்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஷீ கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ண என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு நைட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு போனோன்னா நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும், நீயும் வான்ற மாதிரி சொல்ல அவனும் கண்டிப்பாக வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அந்த ஸ்டார் பாட்டில் அங்கிட்ட இருக்குது, அதை அவன் கண்டுக்க கூட இல்லை. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் ஆல்ரெடி அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க, இந்த ஈஸ்ட் சைட் கம்பெனியை போய் பார்க்கறதுக்காக. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் லீயை மீட் பண்ணணும்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறா. அந்த இடத்துக்கு போயிட்டு மிஸ்டர் லீ எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது அப்போ தான் ஹீரோட என்ட்ரி. நம்ம மிஸ்டர் லீன்றது அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, யங்கான நம்ம
ஹீரோ தான். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நான் தான் மிஸ்டர் லீ, நீங்கள் தானே ஜியாங், உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் எங்கள் ரிசர்ச் டீமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ பார்த்தோன்னே நான் உங்களை தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நீங்கள் வந்து ரொம்ப வயசானவர்னு நினச்சேன், அதாவது இவ்வளோ பெரிய ரிசர்ச் டீமுக்கு நீங்கள் லீடுன்னு சொல்லும் போது வயசானவங்கன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ யங்கான டைம்லேயே இவ்வளோ பெரிய ரிசர்ச் டீமுக்கு நீங்கள் லீடராக இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கலன்னு சொல்லும் போது ஹீரோவும் நல்லா காமெடி பண்ணுறீங்க, சரி ஓகே வாங்க எதாக இருந்தாலும் உள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப சிரிச்ச மாதிரி தான் பேசுகிறாரு ஹீரோயின் கிட்ட, நல்லா கேஷுவலாக பேசுகிறாரு, ரொம்ப ஏதோ பாஸ் மாதிரி அப்படிலாம் எதுவுமே பேசலை. ஹீரோயின் வந்து அழகாக வெல்கம் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோனை சின்ன வயசுலேருந்து தெரியும், ஆனால் ஹீரோனுக்கு வந்து மறந்து போச்சு, அது என்னன்றதை போக போக பார்க்கலாம். அப்போ ஹீரோனுக்கு வந்து இந்த ஷீ கிட்டேருந்து கால் வருது, கால் பண்ணவ எங்கடி இருக்கா, சென்னை வந்து கேர் பண்ணிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கோன்னா அன்றைக்கி பார்ட்டிக்கு போகிறேன்னு கிளம்பிருப்பான்ல நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம், அப்போ அவன் ரொம்ப குடிச்சிருப்பான், அந்த ஷீக்கு இதெல்லாம் தெரியாது இவன் இவ்வளோ குடிப்பான்னு சொல்லிட்டு, இந்த ஷீயும் அவனை தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாள்ல வீட்டுக்கு, ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்திருக்க மாட்டால, அப்போ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சா இவன் ஒரே வாந்தியாக எழுத்திருப்பான், ஏன்னா இவனுக்கு வந்து ரொம்ப குடிச்சா ஒத்துக்காது போல், இருந்தாலும் குடிப்பான் எந்த பார்ட்டிக்கு போனாலும். அப்போ அந்த ஷீ இதில் பார்த்துட்டு ச்சே நான் எப்படி இவனை கேர் பண்ணிக்கிறதுக்கு, இந்த நிலைமையில் நான் எப்படி கேர் பண்ணுறது, இதுக்கு தான் அவள் இருக்கால, எங்கே போனேன் அந்த ஜியாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா இந்த டைமில் தான் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணியிருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஊரில் லேண்ட் ஆகிட்டு நம்ம ஹீரோவில் மீட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் அதை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கால் எடுத்து பேசும்போது அந்த ஷீ என்ன சொல்லியிருப்பா, எங்கடி போனேன் வந்து இவனை பார்க்க மாட்டியா, அதாவது சென்னை பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு, யார்கிட்ட அப்படி என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் எதுக்கு அவனை கேர் பண்ணிக்கணும், நான் தான் அவனை ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டான்ல, வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமேல் அவனை கேர் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோனை வைக்க, இந்த செயின் ஒரு பக்கம் என்ன சும்மா தோணுன்னு பேசிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஷீ காதில் இருக்க ஃபோனை வந்து தட்டி விட்டுடுறான், அதாவது ரொம்ப குடிச்சிருக்கான்ல அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த ஷீயும் ஐயோ என் ஃபோன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இந்த செயின் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான்னா, கண்ணை திறந்து பார்த்தா மேலே பெட்ஷீட்டில் யாரோ போய்த்து விட்டுருக்காங்க, இவன் வாமிட் எடுத்த பக்கெட்டில் யாரோ க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இவனும் என்ன நினைக்கிறான்னா கண்டிப்பாக ஜியாங் வீட்டுக்கு வந்துட்டா போல, அதான் என்னை இப்படி கேர் பண்ணி பார்த்துருக்கா அப்படின்னு நினச்சி ஜியாங்னு கூப்பிட்டா உள்ள வீட்டு மேடு வேங்கமாக தான் இருக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டு யாருப்பா ஜியாங் இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ இவனு ஒன்று எங்கே ஜியாங்னு கேட்கும்போது அப்போ தான் மேட் சொல்கிறாங்க, அன்னைக்கு என்கிட்ட வீட்டு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னுமே ஜியாங் வரல வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த டைமில் இந்த செயின் ஒன்று ஐயோ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு மேடை பார்த்து, சரி எனக்கு ஒரு சூப் எப்பயுமே ரெடி பண்ணி தருவீங்களா, நான் குடிச்சிட்டு வந்தேன், அந்த சூப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது அப்போ வேங்கமா ஒன்னே என்னது எந்த சூப்பு, அதை நான் ரெடி பண்ண மாட்டேனே, ஜியாங் தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுவா, உங்களுக்கு எப்பயுமே வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றின இன்க்ரீடியன்ஸ் கூட தெரியாது, அதை என்ன போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வேங்கமா சொல்லும் போது அப்போ இவனா அப்போ நினச்சி பார்க்குறான், எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் பண்ணாளா, எனக்காக அவ்வளோ நேரத்துலையும் அதாவது நைட்டில் கூட இவன் அப்படி குடிச்சிட்டு வரும்போது நம்ம ஹீரோன் அந்த டைமில் கூட போட்டு தருவா அந்த சூப்பெல்லாம், மிட் நைட்டில் எழுந்திரிச்சு இவன் சாப்பிட்றாலோ சாப்பிட்லையோ அவனுக்காக அந்த சூப்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுப்பா. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா எனக்கு இதெல்லாம் குடிக்க பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை திட்டி விட்டுட்டு மறுபடியும் அதையே எடுத்து வெக்கமே இல்லாமல் குடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான், ஏன்னா நம்ம ஹீரோன் அவ்வளோ கேர் பண்ணி அவனுக்கு கொடுத்தப்பெல்லாம் இவன் வந்து வேணான்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து மதிச்சிருக்க கூட மாட்டான்ல, இப்போ வந்து இவனுக்கு இவன் வயிறு வலியில் இருக்கும் போதும் வேங்கமா கூட எனக்கு அது தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, இவன் எவ்வளோ ஹர்ட் பண்ணான் ஹீரோயின் அப்படின்றது இவன்லாம் இப்போ புரிஞ்சுக்கிறான், ஏன்னா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் போய் ஒரு நாள் தான் ஆகுது, இப்போவே ஹீரோனை மிஸ் பண்ணுறான் அம்மா, ஆனால் ஹீரோனுக்கு இவன் பண்ண துரோகத்தை இன்னுமே அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்போ இவனும் ரொம்ப வயிறு வலிக்குது எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ வேங்கமாவும் ஆனால் அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஜியாங் தான் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது வீட்டு காலிங் பெல்ல யாரும் அடிக்கும் போது இவன் உடனே ஜியாங் வந்துட்டான்னு நினைக்கிறான், எனக்கு கேர் பண்ணிக்க தான் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இவனும் ஆசையாக போயிட்டு கதவு திறந்து பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது ஷீ. அவள் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு ஹலோன்ற மாதிரி சொல்ல இவனும் நான் வேற ஒருத்தங்க நினச்சிருப்பாங்க அதாவது ஜியாங்குன்னு நினச்சி வந்து பார்த்தா இவ வந்து நிற்கிறாளேன்ற மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறான். அப்போ அந்த ஷீ சொல்கிறா, இல்லை நேற்று நைட்டு எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்கா, அதனால நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன், என்னால் உன்னை கேர் பண்ணிக்க முடியல, இதில் வேற ஃபோன் வேற உடஞ்சி போச்சு நீ உடச்சிட்டேன்ற மாதிரி சொல்லும் போது அவன் உடனே ஓ பரவாயில்ல இருக்கட்டும் உன் ஃபோனை வேறு நான் உடச்சிட்டேன்னா சரி விடு நான் வாங்கி தரேன்னு சொல்லும் போது அவள் உடனே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இவனா எனக்கு பர்த்டேன்றதை நானே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். சரி விடு நீ எதுவும் சொன்னில்ல நம்ம போகலாம் வா, நானும் உனக்கு உன்னோட ஃபோனை வாங்கி தரேன், நான் தான் உன் ஃபோனை உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஷீ கூட கிளம்பி போகிறான். இப்போதைக்கு அங்கே இருந்து ஹீரோனை மறந்துட்டான் மறுபடியும். அப்போ இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த ஷீ வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருப்பாள். அப்போ இந்த சென்னோட கண்ணை மூடி கூட்டிகிட்டு போகிறா, ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா, உனக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த சென்னுமே எங்கே என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு டேபிளில் போய் உட்கார வைக்கிறாளா. இவனும் அப்படி என்ன எனக்கு வாங்கி வச்சிருக்குன்னு சொல்லும் போது அப்போ அந்த ஷீயும் நீ உன் கண்ணை திறந்து பாரு உனக்கு தெரியும்னு சொல்லும் போது அங்கே டேபிளில் ஃபுல்லாக சீ ஃபுட் வெரைட்டியாக இருக்குது.
இவளும் ரொம்ப காஸ்ட்லியானது இது எல்லாமே உனக்காக வாங்கியிருக்கேன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீ ஃபுட்டெல்லாம் காட்டிகிட்டு இருக்க. ஆனால் இவனுக்கா சீ ஃபுட்னாலே அலர்ஜி. உடனே சொல்கிறான் எனக்கு சீ ஃபுட்னாலே அலர்ஜி, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷீ அப்போ தான் சொல்கிறா நான் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருக்கேனே, உனக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனை என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஷீ சொல்கிறா சரி உனக்கு நான் வேறு எதனா ஆர்டர் பண்ணுறேன், நீ அதெல்லாம் சாப்பிடு, ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ இந்த சென்னுக்கு என்ன ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயினை பற்றி யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இவனுக்கு எதெல்லாம் அலர்ஜியோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எதில் டேஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணலாம், எந்த ஃபுட்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் எப்போல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வரானோ அதெல்லாம் பார்த்து பண்ணி வைப்பா. அப்புறம் இவளுக்கு ஹோட்டலில் வாங்குறத பிடிக்காது, காஸ்ட்லியாக வாங்கினாலும் இவனுக்கு பிடிக்காததாக இருக்கும், அதனால் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டா காஸ்ட்லியாக வாங்கி. இவனுக்கும் அதனாலே நம்ம ஹீரோயின் பண்ணுற டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல கூட ஹீரோயினை பற்றி இப்போ மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஜியாங் எனக்காக எவ்வளோ பார்த்து பண்ணுவா, ஆனால் ஷீ அப்படி கிடையாது, இவளுக்காக நான் ஜியாங்க தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஜியாங்க தப்பாக நினைக்கல, துரோகமே பண்ணிட்டான் கிட்டத்தட்ட. ஒரு பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் மிஸ்டர் லீ கூட சேர்ந்து ஒன்றா லஞ்செல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் தானே நம்ம ஹீரோனை வெல்கம் பண்ணியிருப்பாரு, அதனால ஹீரோனை நல்லா கேர் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த ரிசர்ச் டீம் வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோ கூட நம்ம ஹீரோனை ஸ்டே பண்ணிக்க ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு கூட தான் வச்சுட்டு இருக்காரு. ஹீரோன் கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுறாரு. இந்த சென் அப்போ ஷீ கூட சேர்ந்து வெளியே வரும்போது அந்த ஹோட்டல்லேருந்து வராங்க. அப்போ ஒரு லேடியும் ஒரு பாப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வந்துட்டு சென்னை பார்த்து என் குழந்தை சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, கொஞ்சம் சாப்பாடுக்கு எதனா கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஃபுட்டை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. அந்த பாப்பாவும் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, ஏன்னா அந்த பாப்பா எதுவுமே சாப்பிடலையம்மா. அதனால இந்த லேடி கேட்டுட்டு இருக்கு. ஆனால் அந்த ஷீ வந்து உடனே சென்னை பார்த்து இல்லை வேணாம், இவங்கள ரொம்ப அழுக்கு பிடிச்சவங்க, இவங்கள நடிக்கிறாங்க, இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது, இவங்கள போய் சொல்கிறவங்க, அதனால் நீ பாட்டுக்கு காசெல்லாம் எடுத்து கொடுத்துறாத, இவங்கள நடிக்கிறவங்க நம்பாத, இவங்களெலாம் வந்து நம்பவே கூடாது எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஆளாக இருக்கா இந்த ஷீ. அப்போ அந்த சென் உடனே வந்து நம்ம ஹீரோயினை பற்றி யோசிக்கிறான். இந்த டைமில் கூட என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோயினை இவனை வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நைட் டைம் தான். அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி ஹோட்டல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரா. அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து நீலாம் வரக்கூடாது, இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி ஓவராக பேச ஹீரோயின் இதை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட் தானே, நம்ம ஹீரோயின் வந்து கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தானே. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு இல்லை சார் நீங்கள் அவங்கள எதுவும் திட்டாதீங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பே பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு வேணுன்ற ஃபுட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே சென் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவனுமே வந்து கிட்டத்தட்ட ஷீ மாதிரி தான் அந்த டைமில் இருந்திருப்பான். அந்த மேனேஜரும் இல்லை மேடம்ன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் கேட்கல, நான் சொல்கிறத செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுமோ அதை நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே பார்த்து நீங்கள் சாப்பிடுங்கன்ற மாதிரி சிரிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அவரும் நம்ம ஹீரோனை பார்த்து தேங்க்யூலாம் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோன் அங்கே போகும்போது அந்த டைமில் ஷீ எப்படி சென் கிட்ட இந்த டைமில் கேட்டா, அதே மாதிரி சென் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து அவன் போய் சொல்கிறானா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும், அவனை பார்த்தா போய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, அவனுக்குலாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க அவனுக்கு வந்து போய் சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவன்கிட்ட காசாக கேட்டுருக்கலாமே, ஆனால் அவர் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்து நின்றுட்டு இருந்தார், இதிலே தெரியலையா அவருக்கு எவ்வளோ பசிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சென்னுமே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கா, இன்னும் லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பார்த்து சொல்லியிருப்பான். அதனால இவனுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்பிங் சீன்ஸ்லாம் இருந்திருக்கும். அதனால தான் இப்போ வந்து இந்த லேடி வந்து குழந்தைய வச்சு கேட்கும் போதும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி உடனே யோசிச்ச உடனே அந்த குழந்தை கையில் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் எடுத்து கொடுக்குறான். இந்தா நீயும் உங்கள் அம்மாவும் போயிட்டு நல்லா வாங்கி எதுனா சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல அந்த பாப்பாவும் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் சென்னை பார்த்து ரொம்ப தேங்க்யூ சார், நீங்கள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை பார்த்தே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து போயிட்டாங்களா. இந்த ஷீ ஒன்று இந்த சென்னை பார்த்து சென் என்ன பண்ணிட்டுருக்க நீ, இவங்களெல்லாம் பார்த்தா என்ன நம்புற மாதிரி இருக்கு, அவங்களாம் போய் சொல்கிறவங்க, நீங்கள் அவங்ககிட்ட காசை கொடுத்துருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்ல அப்போ அந்த சென் ஒன்னே அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போகிறேன்னு சொல்ல இந்த ஷீ ஒன்னே எங்கே போகிற நீ, உனக்காக அவ்வளோ ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு போன்னு சொல்லும் போது அப்போ ஒன்று இல்லை என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் முதல்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எந்த கிளம்புறான்னா அப்போ கூட அந்த ஷீ விட மாட்டா, கையை பிடிச்சி ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்க அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான், உனக்கு சொல்கிறேன்ல புரியலையா, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, அதனால நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். இந்த ஷீ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, என்ன இந்த ஜியோங் போயும் கூட இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாட்டா இவ பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த செயின் வந்து வீட்டுக்கு போயிருப்பான்ல, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு திரும்ப கால் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். கால் பண்ணால் கால் போக மாட்டேங்குது, மெசேஜ் பண்ணாலும் சென்ட் ஆக மாட்டேங்குது, அதான் பிளாக் பண்ணிட்டாங்களா எப்படி போகும், இவன் ஃபோன்லேருந்து எது பண்ணாலும் நம்ம ஹீரோன் அட்டன் பண்ணல. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த டேபிளே நல்லா பார்க்குறான். அந்த டேபிள் என்னன்னா இந்த ஸ்டார் ஷேப் பாட்டில் இருக்க அது பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு ஃப்ளாஷ் பக்கம் நினச்சி பார்க்குறான். இவன் கேட்டிருப்பா நம்ம ஹீரோன் இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்தப்போ என்னன்னு கேட்கும் போது அப்போ ஹீரோன் சொல்லியிருப்பாங்க கல்யாணம் புதுசில் இந்த பாட்டில் வந்து நீ எப்போல்லாம் நான் ஹர்ட் பண்ணுறியோ அப்போல்லாம் ஒரு ஷீட்லேயோ நான் எழுதி ஸ்டார் ஷேப் பண்ணி இதில் போடுவேன், எப்போ 100 ஆகுதோ அந்த 100வது போடும்போது நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஹீரோன் வந்து ஒரு விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரியும்
தான் சொல்லியிருப்பாங்க. இவனும் அந்த சீரியஸாக எடுத்துக்காம நீலாம் பாரு ஜியாங், கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே ஆகாது, என்ன உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன் இந்த லைஃப்பில், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனுமே அதை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. ஆனால் போக போக என்ன இருக்கும்னா நம்ம ஹீரோனை சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஹர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா. அப்போது ஹீரோயின் ஒன்று போட ஆரம்பித்தவங்க திரும்ப திரும்ப நிறைய போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 100 மேலே போட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே வெறுக்க முடியாது, துரோகமே பண்ணிட்டான், இதுக்கு மேலே நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அங்கேருந்து போயிருப்பாங்க. இதுக்கு மேலே அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவனும் இதை பார்த்தோன்னே ஷாக்கில் அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்டு அந்தளவுக்கு இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே அதை படிக்க போகிறான்னா. ஆனால் அதில் 1 இருக்கா 2 இருக்கா ஃபுல்லாகவே பாட்டில் ஃபுல்லாக நெறிஞ்சிருக்கு. அவன் எடுத்து படிக்கும் போது ஒன்று படிக்கும் போது அவனே அழ ஸ்டார்ட் ஆகிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான், ஹீரோனை டைம் வேஸ்ட் பண்ணி எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவனுக்காக எது பண்ணி கொடுத்தாலும் பிடிக்கலன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவனோட அம்மா நம்ம ஹீரோயினை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹீரோயின் புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாளா, அதனால ஹீரோயின் ரொம்ப சீப்பாக பார்த்து சீப்பாக பேசுறது. அப்போ கூட அவன் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான். நம்ம ஹீரோயின் இதில் சொல்லியிருப்பாங்க, அதை அவன் கண்டுக்கவே மாட்டான். என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, நீ அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவ தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினே பார்த்து திருப்பி பேசி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் வந்திருக்கும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருப்பா. அப்போ ஹீரோயினுக்கு உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களை யாருன்னா கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க, நர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே இந்த சென்னுக்கு தான் கால் பண்ணியிருப்பா. ஆனால் அவன் ஒன்னே என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நான் பிஸ்னஸ் பார்ட்டியில் இருக்கேன், என்னோட டீல்லாம் நான் பேசணும்ல, ப்ராஜெக்ட் டீலிங்லாம் இருக்குல்ல, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீயே பார்த்துக்கோ, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனோட ஹெல்த்தை கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். ஹீரோனே நர்ஸை பார்த்து என்னை நானே தான் பார்த்துக்கணும், வேற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த நர்ஸும் சரி ஓகேன்ற மாதிரி மயக்க மருந்து கூட வீட்டிலேருந்து யாருமே வராதப்போ தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இவ்வளோ தனியாக விட்டுட்டேனே, இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேனே, என்னாலே என்னை மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுடுதா. அப்போ வேங்கமாக தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவனு இல்லை எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என் காலுமே ஜியாங் எடுக்க மாட்டா, இனிமேல் அவள் எனக்காக என்னை பார்க்க வரவே மாட்டேன்னு நினைக்கிறா, அவள் எங்கே போனான்னு தெரியலன்றமா சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஹீரோனை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, இவன் எல்லாம் செட் பண்ணி தான் வச்சுருக்கான். அப்போ வேங்கமா ஒன்னே இல்லைப்பா நீ கவலைப்படாத, நீ பண்ண தப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும், உடனே ஏன் மொபைல் தரேன், ஏன் மொபைல்லேருந்து கால் பண்ணிப்பாரு, ஜியாங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேங்கமா அவங்களோட மொபைலை தராங்களா. அப்போ சென்னு ஒன்னே சரி அதை வாங்கி நான் பேசி பார்க்குறேன், கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேங்கமாவோட ஃபோனை வாங்கி கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஃபோனுக்கு இவன் கால் பண்ணிட்டு இருக்கான்னா இதில் இருந்தாவது கால் பண்ணி அவன் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் கால் பண்ணுறான். ஹீரோயின் கரெக்டாக அந்த காலை எடுத்துடுறா. ஏன்னா இவளுக்கு வேங்கமாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும், வேங்கமாலாம் நல்லவங்க தான். அப்போ எடுத்தோடனே சொல்லுங்கள் வேங்கமா என்னன்ற மாதிரி கேட்கும்போது அவன் உடனே என்ன பேசுகிறான்னா இல்லை நான் சென் தான் பேசுகிறேன், எங்கே போனே நீ, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னை கேர் பண்ணிக்க நீ இருக்க மாட்டியா, எனக்கு வயிறு வலிக்கும் போது நீ விட்டுட்டு போயிட்ட, வீட்டுக்கு வா என்னை கேர் பண்ணி பார்க்கணும்ல நீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இருந்தோம் டே உனக்கு வயிறு வலிச்சா நீ ஹாஸ்பிட்டலில் தானே போய் பார்க்கணும், ஏன்ட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க, என் நல்லவனை கேர் பண்ணி பார்க்க முடியாது சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே அங்கேயே காலை கட் பண்ணிடுறாளா. நம்ம ஹீரோ கூட தான் இருக்கா, 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சென்னை காட்டுறாங்க, சென் ஒன்னே ஜியாங் என் காலை கட் பண்ணிட்டா, இனிமேல் வரவே மாட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப கோவமாக பேசுகிறா, அவள் தான் என் லைஃப் போயிடுச்சு, அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா வேங்கமா அப்படின்ற மாதிரி வேங்கமா கிட்ட புலம்பிட்டே இருக்கும்போது இவனுக்கு தான் ரொம்ப வயிறு வலிக்குது, இவனுக்கு என்ன பண்ணணும்னு புரியல, வேங்கமாக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணிட்டாங்கல்ல. அப்போ அவன் அங்கேருந்து போலன்னு பார்க்கும்போது வயிறு வலியில் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான், ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அங்கேயே விழுந்துடுறான்னா வேங்கமா தான் அப்போ சென்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த நிமிஷம் இந்த சென்னை ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. 2 நாளாக செம்ம வயிறு வலியிலே இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் வயிறு வலியிலே புலம்பிட்டு இருக்கா, என்னால் முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது, ஜியோங்க எங்கன்னு புலம்பிட்டு இருக்கா. ஆனால் இந்த இடத்துக்கு சென்னோட அம்மா தான் வந்திருக்காங்க, ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருப்பாங்க போல். வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி வேங்கமா கிட்ட கேட்க வேங்கமாவும் ஜியாங்கை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜியாங்க்கு சென் துரோகம் பண்ணதுனால ஜியாங் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த லேடி ஜியாங்க்கு தானே சப்போர்ட் பண்ணி சென்னை ஏன் திட்டிருக்கணும். ஆனால் இந்த லேடி அவங்களுக்கு தான் ஜியாங்க சுத்தமாக பிடிக்காதுல்ல, அதனால உடனே போய் அந்த பொண்ணுக்காக இவன் இப்படி பேசுகிறானா அப்படின்ற மாதிரி அந்த வேங்கமா கிட்டே கேட்க வேங்கமா இல்லை நீங்கள் பையனை பாருங்க, அவருக்கு ஜியாங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த லேடி ஜியனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஒன்றே சரி நான் ஜியாங்க்கு கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜியாங்க்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இருந்தும் என்ன ஆன்ட்டி கால் பண்ணுறாங்க, அதுவும் எக்ஸ் ஆன்ட்டி அவங்க கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தும் அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ண அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நீ எங்கே இருக்க, என் பையனை பார்த்துக்காம அப்படியே தனியாக அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியா, அவனே வயிறு வலியில் துடிச்சிட்டு இருக்கான், சீக்கிரமான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்ட்டி கொஞ்சம் பார்த்து பேசுங்க, உங்கள் பையனுக்கும் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, உங்கள் பையனை நான் எதுக்கு பார்த்துக்கணும், இனிமேல் அவன் என் லைஃப்ல கிடையாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மாற்றி என்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறா. அப்போ இந்த சென்னோட அம்மாவும் திமிரு பிடிச்சவ போய் இவ்வளோ போயிட்டு கூட வச்சிருந்தா
இருந்தேன் பாரு இத்தனை வருஷமா அப்படின்ற மாதிரி இந்த லேடி கத்திட்டு இருக்காங்க. வேங்கமாவும் நீங்கள் பண்ணதுக்கு தான் அனுபவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வேங்கமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் இருப்பார்ல, அப்போ லீ ஒன்னே வந்து ஹீரோயின் பார்த்து, என்னாச்சு உனக்கு எதனா பிரச்சனையா, என்கிட்ட நீ எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம், நம்மளும் நல்லா தானே ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை என் எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கான், அவனும் அவங்க அம்மாவை மாற்றி மாற்றி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது அப்போ தான் அவன் சொல்கிறான், அதாவது ஹீரோ சொல்கிறாரு, சரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதே மாதிரி எனக்கும் நீ ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனும், இந்த ப்ராப்ளம்லாம் போக போகுதுன்னா எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நானும் பண்ணுறேன், என்னன்னு சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவரு சொல்கிறாரு, எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து காட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தொலை பண்ணுறாங்க, அதனால் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா, சும்மா நடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு முதல்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்ற வார்த்தை மட்டும்தான் காதில் விழுந்திருக்கோம் போல், அதனால என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழே குனிஞ்சிட்டு கேட்கும்போது ஹீரோ அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை ரியல் கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லை ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக நடித்தா போதும், அதனால் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் உன்னை வந்து தொல்லை பண்ண மாட்டான், எங்கள் பாட்டியை என்ன தொல்லை பண்ண மாட்டாங்களே, நம்ம ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோனும், ஓ ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாவா, சரி நான் அப்படின்னா ஓகே நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோவும், எங்கள் பாட்டியை போய் முதல்ல பார்க்கலாமா, ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க, இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோனும், சரி பாட்டியை தானே பார்க்க போகணும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஹீரோ கூட கிளம்பி பாட்டியை பார்க்கறதுக்கு போகிறாங்க, ஹீரோட பாட்டியை. அப்போது ஹீரோவும் போகும்போது அவங்க பாட்டி ரொம்ப சாஃப்டானவங்க போல, ஹீரோயின் வந்தோடனே யாரோ ஒரு வெளி பொண்ணு மாதிரிலாம் பார்க்கல, இந்த சென்னோட அம்மா மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லவங்க. ஹீரோயின் பார்த்த உடனே வெல்கம் பண்ணுறாங்க, வாமா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என் பேர் உன்னை பற்றி சொன்னா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு ஹீரோனும் ரொம்ப நல்லா வெல்கம் பண்ண. நம்ம ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஹீரோனோட பேரண்ட்ஸ் இப்போ இருக்க மாட்டாங்க, அவங்க இறந்து ரொம்ப நாள் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ணி நம்பியிருப்பாங்க, அவனும் துரோகம் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோனுக்கு திடீர்னு ஒரு ஃபேமிலி இப்படி கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ கேரிங்காக அவங்க பேசுகிறாங்கல்ல, பாட்டி வேற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு ஏதோ சொந்த பேத்தி மாதிரி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எமோஷனோட ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்போது ஹீரோவும் பேசு நல்லா பேசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. பாட்டி ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம ஹீரோனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் சரி ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு அங்கேருந்து போகும்போது அப்போ தான் பாட்டி ஹீரோ பார்த்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அவளுக்கு உன்னை பற்றி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, உன்னை நல்லா அவளுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க. ஹீரோவும், இல்லை பாட்டி அவளுக்கு இன்னுமே என்ன ஞாபகம் வரல, இருந்தாலும் அவளுக்கு சீக்கிரம் ஞாபகம் வரும், நானே வந்து ஒரு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, அப்போ தான் உன்னோட ஓல்டு ஃபேமிலி உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க, ஏன் பாட்டியும் நான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி என் கூட இருக்க வச்சிருக்கேன், அவளுக்கு சீக்கிரம் உண்மை புரியுன்ற மாதிரி ஹீரோ வந்து எமோஷ்னலாக ஹீரோனை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த சென்னை தான் காட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான்ல வயிறு வலின்னு சொல்லிட்டு, அவனுக்கா கனவுல கூட ஹீரோயின் ஞாபகமாக தான் இருக்குது, ஏதோ ஹீரோயின் வேகமாக அழுதுகிட்டே வந்து இவனை கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி, இவனும் ஹீரோயின் தான் வந்துட்டாலும் அப்படியே எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி வேங்கமாக தான் இருக்காங்க. வேங்கமாக ஒரு டைரி எடுத்து இவனுக்கு கொடுக்குறாங்க, ஹீரோயினோட டைரியை. இவன் அந்த டைரியை படித்தா ஹீரோயின் வந்து இவனுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பா, அது எல்லாமே இந்த டைரியில் ஹீரோயின் வந்து எழுதியிருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை படிக்கும்போது. இவனும் உடனே ஹீரோயினை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டல் விட்டு வேகமாக இறங்குவானா, அப்போ உடனே வந்து கால் வலிக்கு கீழே விழும் போது கை வந்து உடனே கீழே இடிக்கும் போது அவனோட எலும்பு வந்து லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுது, ஐயோ வலிக்குதேன்னு கத்திட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, ரெண்டு பேருமே அவங்களோட பிஸ்னஸ் மீட்டிங் பார்ட்டி இருக்கும்ல, அதில் வந்து ரொம்ப ஜாயின் பண்ணிக்கிறாங்களா, அவங்க ரிசர்ச் டீம் இருக்குல்ல அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவா எனக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து ஜியாங் தான் பாப்பா, நம்ம டீம் லீடருக்கு இல்லை, அதாவது ஹீரோ கீழே நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுக்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே சந்தோஷத்தில் என்ன நம்பின ஒருத்தரை நான் இப்போ தான் பார்க்குறேன்ற மாதிரி ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோ ஒன்னே, என்னாச்சுமா உனக்கு எதனா பிரச்சனையா, உனக்கு எதனா ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்க. ஹீரோயின் கொஞ்சம் மூச்சு விட்ட கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோடனே சரி வெளியே வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு வாக்கிங் மாதிரி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோ ஒன்னே, ஒரு நிமிஷம் நான் உள்ள எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன், நாங்கள் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க ரிசர்ச் டீம் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வரத்துக்கு அங்கேருந்து கிளம்புறாரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ தூரத்தில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சென்னை எப்படி நம்ம ஹீரோன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். ஹீரோ போன அடுத்த நிமிஷம் அவன் உடனே வந்து ஹீரோனை பார்த்து ஜியோங் அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம ஹீரோனும் யார் அது கேட்ட வயசாக இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா இவன் உடனே, யார் அவன், அது கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடிக்கிட்டியா, என்னை விட்டுட்டு போயே கொஞ்ச நாள் ஆகுது, அது கூட புது பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருக்க, என்ன நடக்குது இங்கே, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோனும், உன்னை யார் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படவே இல்லையே, நீ எதுக்கு என்னை வந்து பார்த்தேன், கையில் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவன் சொல்கிறான், இல்லை நீ தான் என்னை பார்த்துக்கிறதுக்கு இல்லவே இல்லை, நான் தெரியாமல் கீழே வந்து கையில் அடிபட்டுருச்சு, எனக்கு கை ரொம்ப வலிக்குது, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீ வேணா வாயேன், நீ தான் என்னை நல்லா பார்த்துக்கணும், நீ தானே என்னை பார்த்துப்பேன் கூட வந்துடுன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கூப்பிட நம்ம ஹீரோனை சிரிச்சுக்கிட்டே, என்னது
நான் ஒன்று பார்த்துக்கணுமா, நீ என்ன வார்த்தை பேசுகிறன்னு உனக்கு புரியுதான்ற மாதிரி கேட்க அவனும் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எவ்வளோ எனக்கு முக்கியன்றது எனக்கு இப்போ தான் புரியுது, என் கூட வான்ற மாதிரி கூப்பிடும் போது ஹீரோயின் ஒன்னே பார்த்து பேசு, ஏன்னா இனிமேல் உன் கூட நான் இருக்க மாட்டேன், நீ என்ன நினச்சாலும் நான் கூட வரமாட்டேன், நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இவங்க கூடலாம் என்னால் எப்படி இருக்க முடியும், நீ தான் ஆல்ரெடி ஒருத்தி வச்சிருக்கியே அதான் ஷீன்னு சொல்லிட்டு அவளால் தானே என் கூட இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது உடனே ஜியோங் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா தான், ஒரு பிஸ்னஸ்க்காக தான் அவ கூட அப்படி க்ளோஸாக இருந்தேன், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, அது உன்னோட பிஸ்னஸ், அது எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டேன், இனிமேல் நமக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாளா, இவன் உடனே ஹீரோயின் கை பிடிச்சிட்டு இல்லை ஜியாங் நான் ஒன்றும் விட மாட்டேன், நீ என் கூட வந்தே ஆகணும், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு என் கூட வந்துட்டு சொல்லும் போது ஹீரோயின் கையில் ரிங் இல்லை, என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அதை பார்த்துட்டு ரிங்கிங்கடி அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க, என்னது ரிங்கா, நீயே வேணான்னு தூக்கி போட்டுட்டேன், அந்த ரிங் மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு இந்த ஷீயுமே வந்துடுறா, வந்துட்டு இந்த சென்னை பார்த்து சென் இங்கே என்ன பண்ணுறா, அவனை விட்டுட்டு போனவ அவ கூட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு பார்த்து வர எங்கடி இவனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனேன், கேர் பண்ணி கூட பக்கத்தில் இல்லையான்ற மாதிரி கேட்க அந்த டைமில் ஹீரோவும் உள்ள டீம் கிட்ட பேசிட்டு வந்துடுறாரு போல், வந்தோடனே என்னாச்சுன்ற மாதிரி கேட்டு வந்து நிற்கும் போது அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோ சென், இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் இப்போ கப்பிள், அதனால் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு கப்பிள் அதாவது லவ்வர்ஸை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறியே வெக்கமா இல்லை, போயிட்டு வேலை என்னமோ அதை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, கையில் வேற ஒரு நோட்டீஸ், கப்பிள்ஸ்க்காகலாம் இந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க போல, இன்னைக்கு ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. இந்த ஷீ ஒரு மாதிரி இங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது சென் ஒன்னே நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை கூப்பிட்டேனா, என் லைஃபை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நீ வந்துட்டீடி அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு லேடி வந்து ஹீரோயினுக்கு எப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்களோ இவங்களே ஒரு கப்பிள் நினச்சி இந்தாங்க நீங்களும் இந்த காம்படிஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த காம்படிஷனுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இந்த சென் கையிலேயே ஒன்று கொடுக்க இவன் அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கையில் இது தானே இருந்துச்சு, சரி நம்ம அங்கேயாவது போயிட்டு ஹீரோயினை பார்த்து எதனா பேசுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஷீயும் கூடவே போயிட்டு இருக்கல, ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, அது ஏதோ பீச்சில் தான் அந்த காம்படிஷன் நடக்கும் போல, நம்ம ஹீரோ கூட தான் ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நான் உங்கள் ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் சொல்லிட்டு, அதனால தான் அவனை எப்படியாவது விரட்டணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா, உங்களை எதனா அது ஹர்ட் பண்ணியிருந்தா, நான் சொன்னதை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நீயும் நானும் மட்டும் இந்த இடத்துல இருந்து விளையாட்டு இருந்தனுமே, நீ கூட இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி திரும்ப என்ன வந்து பாப்பேன்னு சொல்லிட்டு போனியேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோனுக்கு ஃப்ளாஷ்பேக்கு ஞாபகம் வருது, ஹீரோனும் ஹீரோவை சின்ன வயசில் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஹீரோயின் ஃபேமிலி வந்து இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு கடைசி நாள் முன்னாடி 2 பேரும் இந்த பீச்சில் வந்து விளையாடிருப்பாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, என்ன தான் நான் எங்கேருந்து போனாலும் உங்ககிட்ட வந்துடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ சின்ன வயசு ஹீரோவும் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போகக்கூடாது சரியா, வந்துடணும்னு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இன்ன வரைக்கும் சிங்கிளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் அது ஞாபகமே வருது, நீயா மிஸ்டர் லீன்றது, நீ அந்த குட்டி பையனா, அதாவது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோவா ஆமான்னு சொன்ன உடனே ஹீரோன் அந்த இடத்துலேயே வந்து ஹீரோ பிடிச்சி கட்டி பிடிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவை ஹக் பண்ணுறா, சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் சின்ன வயசுலேயே 2 பேரும் வந்து லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க, அதாவது நீ தான் என்னோட ஒய்ஃபு நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேற சென் அங்கே வந்திருப்பாள் ஷீ கூட. சென் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ஷீ வந்து சொல்லிட்டு இருக்கா, பாத்தியா அவள் உன்னை விட்டு மொத்தமாக போயிட்டா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா பாரு, இனிமேல் அவளை நினச்சி ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ சின் ஒன்னே அவளை தான் எல்லாம் போயிடுச்சு, நான் அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு எத்தனை தண்டனையா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கும் போல. ஹீரோனை பார்த்து எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். ஷீயை பார்த்து கையை மட்டும் ஒத்துரி விட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான்னா, இந்த ஷிக்கா எல்லாமே இந்த ஜியாங்கால தான், நான் ஜியாங் போயும் கூட இவன் கூட ஒன்றா இருக்க மாட்டான், இவனால் தானே நான் அப்ராட் இருந்து கூட வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த ஜியாங்கை சும்மா விடக்கூடாது, மொத்தமாக அழிக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறா. ஒரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போகும்போது சின்ன வயசில் நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இனிமேல் நான் வந்துட்டு அதை மறைக்க முடியாது, நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க, எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ஏன்னா வந்து நான் என்னோட ஃபீலிங்ஸை உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும், சின்ன வயசுலேருந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் சிங்கிளா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜியாங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஜியாங் சின்ன வயசில் சொல்லியிருப்பா, உனக்காக நான் திரும்ப உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருப்பால, அதெல்லாம் ஹீரோ ஞாபகப்படுத்துறாரு. சின்ன வயசில் நீங்கிட்ட சொன்னதெல்லாம் மறந்துட்டியா என்ன, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, உன்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒன்று வெக்கமாக வந்துடுது, ஏன்னா சின்ன வயசில் இவங்க எப்படி பேசிக்கிட்டாங்கன்றது அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருச்சுல்ல. ஹீரோ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனே நான் இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன், எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்க்குறால, போகும்போது மண்டையிலலாம் இடிச்சிக்கிறா, இது வேறு சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாளா. ஹீரோக்கு இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது, சரி அவள் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தான் ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போது ஹீரோயினை பற்றி நிறைய பொக்கேலாம் வந்திருக்கு ஹீரோயினுக்காக. அந்த பொக்கேவெல்லாம் ரிசப்ஷனில்
ரிசப்ஷனில் இருக்கவங்க வந்து மேடம் உங்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சென்னின்ற பேர் சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோனும் அந்த பொக்கேவும் வேணான்னு சொல்கிறாங்க. காஃபிலாம் வேறு அனுப்பியிருப்பார் போல் அந்த சென்னு. நம்ம ஹீரோனும் இதெல்லாம் வேணாம், யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட திருப்பி வந்தாங்கன்னா கொடுத்து விட்டுருங்க, இல்லைனா குப்பையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கேருந்து போலான்னு பார்க்குறவங்க செம்ம கோவம் வருது இவன் இப்படி பண்ணுறதுல பார்த்தாலே. அப்போ ஹீரோயின் போலான்னு பார்க்கும்போது திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிறான். வெளியே போகும்போது வந்து நின்ட்டு உனக்கு அனுப்பிச்சதெல்லாம் வந்துச்சா, நம்ம 2 பேரும் இனிமேல் சந்தோஷமாக வாழலாம், நீ கவலைப்படாத ஜியாங்னு சொல்ல ஹீரோனா இன்னைக்கு பண்ணிட்டு இருந்த தெரியுமா ஒரு வேலை கேவலமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் திரும்ப கூட யோசிச்சு வந்து எனக்கு பண்ணாத சரியா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, ஏன்னா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உன்னை மொத்தமாக வெறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சின்ன பார்த்து சொல்லிட்டு நீங்கள் எந்த போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. திரும்ப பழையபடி என்னால் உங்கள்கிட்ட பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோன் அங்கேருந்து போகும்போது ஹீரோன் வந்து ஒரு கார் இடிக்க வருது. அதை இந்த செயின் பார்த்துடுறான். இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த ஷீ தான். அப்போ இந்த செயின் ஒன்று என்ன பண்ணுறான்னா ஐயோ ஜியோங்கு எது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம ஹீரோனை வந்து காப்பாற்றலான்னு போகிறான்னா ஹீரோன் வந்து தள்ளி விட்டுடுறான். கரெக்டான டைமில் தள்ளி விட்டுடுறான். அந்த கார் நம்ம ஹீரோனை இடிக்க வரும்போது அதை தள்ளி விடும் போது இவனு வந்து அந்த காரை இடிச்சிடுது. அப்போ இவன் அந்த காரை இடிச்சோடனே அவன் அங்கே விழுந்துடுறான்னா நம்ம ஹீரோன் இவனை பார்த்தோன்னே ஐயோ என்ன காப்பாற்றிட்டு இவன் விழுந்துட்டானே, என்ன தான் இருந்தாலும் 6 வருஷம் லவ் பண்ணியிருப்பால ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே தான் பார்க்குறா. அடுத்த நிமிஷம் அவனை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. தலையிலலாம் கட்டு போட்டு அடிபட்டிருக்கோம்ல. அப்போது இவனோட அம்மா தான் அங்கே இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த ஜியாங்காக எதுக்கடா அப்படி அலைஞ்சிட்ருக்க, அவள் கிடக்கிறா இருக்கி, அவளை விட்டுட்டு நான் உனக்கு வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவளை உனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிகிட்டு இருக்காங்க. அவளால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, காரில் இடிச்சிருச்சு பாரு உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்ட ஒன்றே இல்லைம்மா அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவள் நல்லவன்றமா சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த லேடியும் இல்லை அவள் உனக்கு தேவையே இல்லை, அவள் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டால, நிம்மதியாக எதுக்கு அவள் பின்னாடி அலையிறா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோ கூட சேர்ந்து தான் வராங்க. இவனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, ஏன்னா ஹீரோயின் உயிரை காப்பாற்றிருக்கான்ல. அப்போ ஹீரோயின் வரும்போது இவனோட அம்மா பார்த்துட்டு எதுக்குடி வந்திருக்க, என் பையன் செத்துட்டானா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கியா, உன்னால தாண்டி இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோனை திட்ட பையன் உன்னை அம்மா இங்கேருந்து போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல அதனால சைலண்டாக இருக்க. அப்போ உடனே வந்து இவனும் என்ன சொல்கிறான்னா அம்மா சும்மா கத்தாதீங்க, நான் விட்டு கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்ச நேரத்துக்கு வெளியே இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சென்னை அவங்க அம்மா வெளியே அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த சென் நம்ம ஹீரோனை பார்த்து நீ எனக்காக தானே வந்திருக்க, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன் உனக்கு தெரியுதா அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை பார்த்து என் கூட வரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் சொல்கிறாங்க நீ என்னை காப்பாற்றின அதுக்கு நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதுக்காக நீ என்னை பிளாக்மெயில் பண்ண முடியாது, உன் கூட வந்து நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாத, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உனக்கு வேறு எதுனா ஹெல்ப் வேணுமா சொல்லி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே வேறு எதுவும் பேசணும் அவங்களுக்கு வந்து தோணவே மாட்டேங்குது அவன்கிட்ட பேசுகிறதுக்கே. அப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் நீ வெளியே வெயிட் பண்ணுமா, நான் வந்துட்டு பேச வேண்டியது பேசிட்டு வந்துடுறேன், சென் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி ஹீரோ மட்டும் அங்கே நிற்கிறாரு. கையில் ஒரு பென் ட்ரைவோட இருக்காரு. அப்போ ஹீரோ அங்கே நின்றுட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த சென்னும் என்ன வெறுப்பை தெரியா ஜியாங் இப்போ உன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லி காட்டலாம் நின்றுட்டு இருக்கியா இங்கே இப்போ தனியாக அப்படின்ற மாதிரி இந்த சென் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ ஒன்னே ஒரு பென் ட்ரைவ் எடுத்து காட்டுறாரா. அப்போ தான் சொல்கிறாரு இதில் இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணி பாரு, அப்போ தான் உனக்கு எல்லாம் உண்மையே தெரியும், நீ போய் எந்த மாதிரி ஆளுங்களை நம்பின அவ ஜியாங் என்ன பண்ண பார்த்தான்னு உனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து போக இவனும் அந்த பென் ட்ரைவ் எடுத்து அப்படி என்ன இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே நினச்சிட்டு இருக்கும் போது இந்த ஷீ ஒன்னே அங்கே வந்துடுறா. வந்துட்டு என்ன மொத்தமாக அந்த ஜியாங் பேசி முடிச்சுட்டு போயிட்டாளா, நீ எதுக்கும் கவலைப்படாத சென், உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, உனக்கு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது இவன் அதெல்லாம் கண்டுக்காம இவன் அந்த பென்ட்ரைவ் எடுத்து லேப்டாப்பில் போட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த ஷீ இருக்கால இவ தான் வந்து அந்த கார் வந்து நம்ம ஹீரோனை இடிக்க வந்திருக்கோம்ல அந்த கார் டிரைவர் கிட்ட போயிட்டு நான் சொல்கிற ஒரு பொண்ணை இடிச்சின்னா உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருப்பா. வாய்ஸோட ரெக்கார்டாக இருக்குது நம்ம ஹீரோ எடுத்த வீடியோவில். அந்த வீடியோ தான் ஹீரோ வந்து பென்ட்ரைவில் போட்டு என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கா பாரு இவா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பான். இவனும் அதை பார்த்துட்டு அடி பாவி இவ்வளவு கேவலமானவளா இருக்கா, போய் ஜியாங்க போயிட்டு இப்படி கொல்ல பாக்குற, அவ உனக்கு என்னடி துரோகம் பண்ணா, நீ தான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்க, நானும் பண்ணதுனால தான் இப்படி இங்க உட்காந்துட்டு இருக்கேன், என் லைஃபும் போச்சு, உன்னால் தாண்டி எல்லாமே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சென்னும் வந்து இந்த ஷீயை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அந்த ஷீ சொல்றா எனக்கு உன் மேல ஆசையா இருந்துச்சு, உன்னை நான் லவ் பண்ணேன் அதனால தான் இப்படி பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவன் நடிச்சிட்டு இருக்காளா. இவன் உடனே அதுக்காக ஜியாங்கியை கொல்ல பாப்பியா, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிகிட்டே இருக்க கொலகாரி அப்படி இப்படிலாம் திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஷீயும் ஏன்டா உனக்காக தானேடா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அலார முடிச்சிடுறான். ஏன்னா அவன் இதுக்கு மேலே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிடுறான் இந்த ஷீயை பார்த்து. கொஞ்ச நாள் போகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவோட ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லிடுறா போல். 2 பேருக்குமே அஃபிஷியலாக மேரேஜ் நடக்குது எல்லாரும் முன்னாடியும். ஹீரோயின் ரிங் போட்டு சின்ன வயசில் என்ன சொல்லணும்னு அதே தான் சொல்கிறேன், உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் எனக்கோ தெரியுன்ற மாதிரி நானும் உங்களை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போது ஹீரோயின்
வந்து சைடில் பார்க்குற ஹீரோனுக்கு சைடில் யாரோ அவளை பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா சைடில் அங்கே வந்து கோட் சூட்லாம் போட்டு வந்து யார் நின்றுட்டுருக்கான்னு பார்த்தா சென்னு தான் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டே நம்ம ஹீரோனுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கான். நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் பண்ண தப்புக்கு என் தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி காட்டிட்டு, ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வந்து அங்கே யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த சென்னு காணும். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. பண்ண தப்புக்கு ஹீரோனும் அவங்க கிட்ட இன்னுமே திரும்ப வரல, அதை ஏற்றுக்க முடியாமல் அவனே வந்து இறந்து போயிட்டானா அப்படின்றது புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹீரோன் பார்க்கும்போது அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். நம்ம ஹீரோனும் ஹீரோவும் ஆனால் சேர்ந்து விடுறாங்க. கடைசி நேரத்தில் விஷயாவது பண்ணா அவனோட தப்பை அவன் ஏற்றுக்கிட்டான். நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ட்ராமா இதோட இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் ఏంటంటే உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.